ஹலோ, அனுபவம் 100 நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். சகோதர சகோதரிகளே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்களா? சரி, இன்றைக்கி எடுத்துக்கொண்ட டாபிக் நான் யார். இதுக்கு முன்னாடி என்னுடைய அனுபவத்தெல்லாம் பதிவிட்டிருந்தேன், உங்கள் பார்வைக்கு பதிவிட்டிருந்தேன். இப்போ நான் யாருன்னு கொஞ்சம் சொல்கிற விரும்புகிறேன். நான் அட்ராக்டிவான ஒரு கிராஜுவேஷன் எதுவும் படிக்கல. ஒரு எம்பிஏயோ இல்லை பிஇஓ இல்லை ஒரு எம்எஸ் அந்த மாதிரி எதுவும் படிக்கல. பியூசி, அதாவது +2 தான் என்னுடைய பேசிக் குவாலிஃபிகேஷன். இண்டஸ்ட்ரியில் சேரும்போது, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் சேர்ந்துருக்கேன். நான் சேரும்போது தொழிலாளிங்கிற அட்ரஸில் சேர்ந்தேன். அங்கே அப்புறமா பார்ட் டைமாக டிப்ளமா முடித்தேன். டிப்ளமா இன் டெக்ஸ்டைல்ஸ் முடிச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முன்னேறி சூப்பர்வைசருங்கிற லெவல் வரைக்கும் இப்போ எனக்கு 5 வருஷம் ஆகிடுச்சு. சூப்பர்வைசர் லெவலில் இருக்குது. அப்புறம் அடுத்தடுத்து படிப்படியாக முன்னேறி ஜிஎம்ங்கிற லெவலுக்கு ஆனேன். ஒரு சின்ன மில்லுக்கு ஜிஎம். ஏன்னா சின்ன மில்லுனா பெரிய மில்லு, ஜிஎம்ங்கிறது ஒரு பெரிய அட்ராக்டிவான போஸ்ட் தானே. ஐஏஎஸ் எப்படி அட்ராக்ஷனோ, இல்லை ஒரு எம்எல்ஏ ஆகணுங்கிற எம்எல்ஏனா எவ்வளோ அட்ராக்ஷனான ஒரு இதோ, அந்த ஒரு ஜென்ரல் மேனேஜருங்கிற ஒரு பதவியே ஒரு கவர்ச்சி மிகு ஒரு பதவி இல்லையா? டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்னால் எப்படி இருக்குது, அதே ஒரு ப்ரெஸ்டீஜ் இல்லையா? இப்போது என்னென்னா, எத்தனையோ பேர் ஜென்ரல் மேனேஜர் இருக்காங்க, ஆயிரக்கணக்கான ஜென்ரல் மேனேஜர் இருக்காங்க. ஆனால் அவங்க 99% பார்த்திங்கன்னா அவங்க இண்டஸ்ட்ரியில் சேரும்போது ஏதாவது குவாலிஃபிகேஷனோட தான் சேருவாங்க. ஒரு பட்டப்படிப்போ, இல்லை முதுகலை பட்டமோ, இல்லை வெளிநாட்டு பட்டமோ, ஏதோ ஒன்று படித்து தான் சேருவாங்க. படித்து முன்னேறி ஜிஎம் ஆயிடுவாங்க. ஆனால் எனக்கு எதுவும் அந்த மாதிரி தகுதி கிடையாது. இன்னொன்று, நான் பார்த்த அளவுக்கு நான் வசிக்கிற ஏரியாவில் நான் பார்த்த அளவுக்கு 40-50 பேர் டெக்ஸ்டைல் படித்தாங்க. டெக்ஸ்டைல் டிப்ளமோ ஹோல்டர் போய் பாலிடெக்னிக்கில் போய் ரெகுலராக படிச்சுட்டு தாக்கு பிடிக்க முடியாமல் நடுவில் வேறு வேலைக்கு, வேறு பிஸ்னஸுக்கு கிளம்பிட்டாங்க. அது இதில் முடியல, சம்பாதிக்க முடியலன்ட்டு. இப்போது நான் அவங்ககிட்ட மாறுபட்டு பார்ட் டைம் டிப்ளமோ வச்சுக்கிட்டு என்னுடைய கடின உழைப்பு மூலமாக முடிவு. ஸோ அந்த பதிவு தான் நான் ஒவ்வொன்றா பதிவிடுறேன். மேலே இருக்கும்போது என்ன பண்ணுறேன், இப்போ சமையல் போய் கற்றுக்கிட்டேன். எனக்கு ஒரு லக்கு கிடச்சது என்னென்னா, மும்பையில் தான் என்னுடைய முதல் டெக்ஸ்டைல் பயணம் தொடங்குச்சு. எனக்கு ஹிந்தியும் தெரியாது, படிப்பும் இல்லை. எங்கள் அண்ணன் அங்கே பெரிய ஆஃபீஸர் இருந்தார். ஸோ அவர் என்னை கூப்பிட்டு போய் வேலை வாங்கி கொடுத்து ஆதரிச்சார் முதல்ல. அப்புறம் மற்றதெல்லாம் நான் தான் சுயமாக எல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணி இது பண்ணது. ஸோ அந்த தகவலை உங்கள்கிட்ட பயிலுங்க. இது டெக்னிக்கலாக எதுவும் இருக்காது. வேறு சில அனுபவங்கள் சொல்கிற மாதிரி உங்களுக்கு சுவாரஸ்யமாக சொல்லிட்டுருக்கேன், உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். சரிங்களா? நீங்கள் கொடுத்ததுக்கு ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. இந்த நம்ம போடுற பதிவு என்னுடைய எபிசோடெல்லாம் 4 பேருக்கு பயனடைஞ்சு ஒரு மோட்டிவேஷனலாக இருந்ததுன்னா, ஒரு 2 பேரை மோட்டிவேஷனலாக எடுத்துக்கிட்டாங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நன்றி, வணக்கம்.